நீதி கதைகள். சிங்கத்தோல் போர்த்திய கழுதை. சிங்கத்தோல் போர்த்திய கழுதை. அது ஒரு அடர்ந்த காடு. பக்கத்து கிராமத்திலிருந்து கழுதை ஒன்று அந்த காட்டிற்குள் வழி மாறி வந்தது. வரும் வழியில் பல மிருகங்கள் பயத்துடன் ஓடி வந்தன. அதில் ஒரு மானும் இருந்தது. அந்த மானிடம், ஏன் அனைவரும் இப்படி வேகமாக பயத்துடன் ஓடிச் செல்கின்றீர்கள் என்று கேட்டது. அதற்கு மானோ, இந்த காட்டில் சிங்கம் ஒன்று உள்ளது, அதை கண்டுதான் நாங்கள் அனைவரும் இப்படி ஓடுகின்றோம் என்று கூறிவிட்டு சென்றது. கழுதையும் சிங்கத்தின் வீரத்தை நினைத்துக் கொண்டே காட்டிற்குள்ளே சென்றது. சிறிது தூரம் கடந்து சென்றதும் ஒரு ஓடை அருகே தண்ணீர் குடிக்க சென்றது. அந்த ஓடைக்கு அருகில் வேட்டைக்காரர்களால் வேட்டையாடிய மான், புலி, சிங்கம் போன்ற மிருகங்களின் தோள்கள் பாறை ஒன்றின மேல் உலர்ந்து கொண்டிருந்ததை கண்டது. அதை பார்த்ததும் கழுதைக்கு ஒரு ஆசை வந்தது. உடனே ஒரு சிங்கத்தின் தோலை எடுத்து தன் உடம்பின் மேல் போர்த்தி கொண்டது. நரியின் அருகில் சென்றது. நரியும் பயத்தில் நடுங்கிக் கொண்டே, சிங்கராஜாவே, நான் தெரியாமல் இந்த பக்கம் வந்து விட்டேன். இனி நான் இந்த காட்டிற்கே வர மாட்டேன் என்று அந்த சிங்கத்தோல் போர்த்திய கழுதையை பார்த்து கூறியது. கழுதையும் சிங்கம் போல கர்ஜிக்கணும் என்று நினைத்து தனது வழமையான குரலால் கத்தியது. போலி வேஷம் போட்டுக்கொண்டு எங்களை ஏமாற்றுகின்றாயா என்று கோபம் கொண்ட நரி கழுதையை பார்த்து, நீ சிங்கம் போன்று வேஷம் போட்டாலும் உன்னுடைய உண்மையான குணத்தை உன்னால் மாற்ற முடியாது என்று கூறி ஏளனம் செய்தபடி ஊளையிட்டது. கழுதையும் வெட்கி தலைகுனிந்து ஓடியது. நீதி, நாம் நாமாக இருக்கும் போதுதான் நாம் மதிக்கப்படுகிறோம். அடுத்தவர் போல வேஷம் போட்டால் அவமானம் தான் அடைவோம். இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானையும் அழுத்தி விடுங்க.